ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 24 வசனங்கள். யோசுவா 4 1 முதல் 24. தியான வசனம் யோசுவா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோசுவா 4:7. இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள். இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களுடைய கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாக இருக்கும்படிக்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லி யோசுவா இஸ்ரவேலின் மூப்பர்களுக்கு கட்டளையிடுகிறார். எதற்காகவாம்? அதைத்தான் 4ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்களிலே அவர் குறிப்பிடுகிறார். 4ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்கள். யோர்தானின் நடுவிலே ஆசாரியரின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோடே கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தி இருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களில் லக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றார். இங்கே ஆண்டவருடைய தாசன் யோசுவா ஜனங்களுக்கு கூறுகிற வார்த்தைகள், கர்த்தரிடமிருந்து வந்த அந்த வார்த்தைகளை அவன் சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோர்தான் நதியை கடந்து போவதை தவிர வேறு ஒரு வழியோ மார்க்கமோ அவர்களுக்கு கிடையாது. இதை யோசுவா நன்கு அறிந்திருந்தான். யோர்தானை கடப்பது, அதுவும் மழை நாட்களிலே கடப்பது மிகுந்த சிரமமான ஒன்று. ஆனாலும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை, அதாவது ஏற்கனவே நாம் பார்த்தோம் அல்லவா, மன்னா, ஆரோனின் துளிர்த்தக்கோல் ஆகிய அடங்கி அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு முதலாவது ஆசாரியர்கள் அங்கே செல்லுகிறார்கள். அவர்களது கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடன் தானே யோர்தான் நதியின் ஓடிய தண்ணீர் ஒரு குவியலாக நின்றது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏற்கனவே சோந்த சமுத்திரத்தை கடந்து வந்தோம். வற்றின ஒரு தரையிலே நடப்பதைப் போல் அவர்கள் நடந்து வந்தார்கள். இப்பொழுது மறுபடியுமாக இந்த இரண்டாவது செங்கடலாகிய யோர்தானை உலர்ந்து போன வெட்டாந்தரையின் மேல் நடப்பது போல கடந்து போனார்கள். அந்த வேளையில் கர்த்தர் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒருவன் சென்று யோர்தானின் நடுவில் கிடந்த ஒரு கல்லை தோளின் மீது சுமந்து கொண்டு வந்து பின்வரும் சந்ததிக்கும் அவர்களுக்கும் ஒரு நினைப்பூட்டும் அடையாள சின்னமாக அமையும்படி எடுத்து வரச் செய்தார். அப்படியே 12 கற்களையும் எடுத்து கொண்டு வந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கற்கள் எதற்காக? ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே பாராட்டின நன்மைகள், உன்னை நடத்தி வந்த விதங்கள், இவைகளை உன் சந்ததிக்கு நீ சொல் என்பதற்கு அடையாளமாக அங்கே கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நம்மோடு நிறுத்திவிடக்கூடாது. நம்முடைய சந்ததியார் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எகிப்தின் கோர அடிமைத்தனத்திலே இருந்தோம். பயங்கரமான உலையிலே நாங்கள் கிடந்தோம். தேவன் பஸ்காட்டுக்குட்டியை அடித்து அதன் நிமித்தமாக எங்களை ஓங்கிய புயத்தோடு எங்களை அங்கிருந்து எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை வழிநடத்தினார். வனாந்தரம் வழிநடத்தினார். செங்கடல் கடந்து போகச் செய்தார். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, மாறாவை மதுரமான தண்ணீராக மாற்றினார். இவ்விதமாக எங்கள் தேவன் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருகிறார். இப்பொழுது இந்த யோர்தானை நாங்கள் கடக்கிறோம். இந்த யோர்தானாகிய இரண்டாவது செங்கடலையும் கடக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தார். இது எங்களுடைய பலன் அல்ல, எங்களுடைய சாமர்த்தியம் அல்ல, எங்கள் தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த மாபெரும் நன்மைகள் என்று சொல்லி நீங்களும் நானும் சொல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த இடத்திலே எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நம் குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும்.
அவைகளை கூறுவது நம்முடைய பின் சந்ததியினர் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைப்பதற்கு மிக உதவியாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் பிள்ளைகளிடத்திலே பேரப்பிள்ளைகளிடத்திலே தேவன் உனக்கு செய்த நன்மைகளை கூறி சொல்வதற்கு நேரம் இருக்கிறதா? கையிலே மொபைலோடும் இல்லை என்றால் கையிலே டிவியினுடைய ரிமோட்டோடும் இருந்து கொண்டு படங்களை பார்க்கிறோம், ஆண்டவருடைய சத்தியங்களை நாங்கள் கேட்கிறோம், இங்கே ரீல்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு வேறு நேரமில்லை என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட சிந்தையிலே நீங்கள் காணப்படுகிறீர்களோ? யோசித்து பாருங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகள் இம்மட்டுமா இந்த நாள் பரியந்து உங்களை வழிநடத்தி வந்திருக்கிறாரே. இது உங்களுடைய செயலாற்ற, உங்களுடைய சரீர பலன் அல்ல, உங்களுடைய அறிவு அல்ல, உங்களுடைய ஞானம் அல்ல. தேவன் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். தேவன் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். ஆகையினாலே எங்களை நடத்தி வந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். எங்கள் சந்ததியரும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எனவே தான் யோசுவா 4ஆம் அதிகாரம் பிந்திய பகுதிகளிலே நாம் பார்ப்போம் என்றால் 21ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரருக்கு நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களாகி உங்களை கேட்கின்ற பொழுது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும், நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும், உங்கள் தேவனாய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீருமட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றிப்போக பண்ணினது போல உங்கள் தேவனாய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீருமளவும் வற்றிப்போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவர்கள் என்பதாக சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ கற்களை எடுத்துக்கொண்டு இங்கே நாட்ட வேண்டும். உன்னுடைய பிள்ளைகளை இங்கே அழைத்து வர வேண்டும். இந்த பிள்ளைகள் இது என்ன என்று கேட்பார்கள் என்றால் அதற்கு நீ சொல்ல வேண்டிய காரியம் என்ன? தேவன் எங்களை நடத்தினார், அற்புத மூர்த்தியாக இருந்து எங்களை அற்புதமாய் வழி நடத்தி வந்தார், இந்த யோர்தானை கடக்கச் செய்தார். அது மாத்திரமல்ல, அவர் ஓங்கிய புயமுடையவர், பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கு நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக பயப்படும்படிக்கும் தேவன் எங்களை நடத்தினார். அவருக்கு எங்களுடைய உயிருள்ள வரையும் நாங்கள் பயந்தவர்களாக, அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, பயபக்தியோடு அவரை சேவிக்கிறவர்களாக நாங்கள் காணப்படுவோம். இதுதான் அதனுடைய நோக்கம். நினைவு கூறுதலுக்குரிய நினைவு சின்ன கற்கள் யோர்தானை கடந்ததினால் அல்ல, இம்மட்டும் தேவனுடைய ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த தேவனுடைய மகா கிருபையை ஜனங்களிடத்திலே காட்டியதாகும். அது பின்வருகின்ற சந்ததியினருக்கு தேவனுடைய நன்மையையும் வல்லமையையும் சொல்லுவதற்கு ஒரு நினைவு கூறுதலாக இருந்தது. அவருடைய மகாபிரிய செயல்களை நினைவு கூற வேண்டிய கடமையை செய்ய ஜனங்களின் மனங்களை இங்கே கவர்ந்து அவர்கள் இதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கும்படியாக இங்கே பணிக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு விசுவாசி எப்போதும் தேவன் தனக்கு செய்த செயல்களையும் தனது வாழ்க்கையில் தேவன் செயல்பட்டதையும் மனதில் வைக்க வேண்டும், குடும்பத்தாருக்கு சொல்ல வேண்டும். பரிசுத்த மார்க்கு 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 19வது வசனத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம். பரிசுத்த மார்க்கு 5:19 இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். நீ அறிவிக்க வேண்டிய முதலிடம், உன் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்திருப்பதை உன்னுடைய சந்ததியாருக்கு நீ தெரிவி. உன் சந்ததியார் இதை மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய மகிமையான ஆற்றலை மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய அன்பின் கரிசனையை மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய அன்பின் மகத்துவத்தை மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய வழிகாட்டுதலை மக்கள் மறந்துவிடக்கூடாது. சொல், அவர்களுக்கு போய் சொல். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நீ ரட்சிக்கப்பட்டதை உன் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறாயா? இல்லை என்றால் உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டு டிவிக்கு முன்பாக நின்று உன்னுடைய நேரத்தை கொன்று கொண்டு இருக்கிறாயா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அல்லது அலைபேசியிலே உன்னுடைய நேரத்தை நீ செலவழித்து கொண்டிருக்கிறாயா? உன் தேவனுக்கு அடுத்த காரியங்களை, உன் வாழ்க்கையிலே அவர் செய்த நன்மைகளை, உன்னை மட்டுமாய் வழிநடத்தி கொண்டு வந்த வல்ல கிரியைகளை, வியாதியிலே கொடுத்த சுகம், உனக்கு படிப்பிலே கொடுத்த ஞானம், உனக்கு வேலைவாய்ப்புகளிலே கொடுத்த முன்னுரிமை, உனக்கு ஆண்டவர் வழி நடத்துகின்ற சகலவிதமான ஆசீர்வாதங்கள், நல்ல பெற்றோர், நல்ல குடும்பம், நல்ல வீடு, இவைகளுக்காக நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி உன் பிள்ளைகளுக்கு இவைகளெல்லாம் எங்களுடைய முயற்சினால் உண்டானதல்ல, அப்பா இயேசு எங்களுக்கு கொடுத்தது என்று சொல்லுகிறோமா?
இன்றைக்கி இந்த வீடு எனக்குரியதுடா, என் பேரில் இருக்குது, நான் உழைச்சி சம்பாதித்தேன் என்று சொல்லி மார்தட்டுவதில்லை விட்டுவிட்டு தேவன் நமக்கு கொடுத்தார். இவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளில் இருந்தோம், தேவன் நமக்கு இறங்கினார். இந்த வீடு வாசல்களை கொடுத்திருக்கிறார், வாகன வசதிகளை கொடுத்திருக்கிறார், வாழும் இடத்தை கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு நன்றியுடையவனாக நீ இருக்கிறாயா? ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் ஆண்டவருடைய உண்மையும் நமக்கு காட்டுகிற ஒரு அடையாளமாக இந்த கற்களை அங்கே வைக்கிறார். இந்த கற்கள் நமக்கு நினைப்பூட்டுகிற காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்த யோர்தான்களையும் செங்கடல்களையும் நாம் கடந்து வரும்படியாக ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் ஆண்டவரது உண்மையையும் நமக்கு காட்டுகிறது. பல முறை நாம் ஆபத்தான சூழ்நிலையில் இருந்தோம் அல்லவா? நமது வாழ்க்கை படகு பல முறை புயலிலே சிக்கி சின்னாபின்னமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததல்லவா? திடீரென எத்தனை விபத்துக்களுக்குள்ளாக்கப்பட்டோம், எவ்வளவு கொடிய வியாதிக்குள்ளாக பாதிக்கப்பட்டோம், மரண படுக்கையில் இருந்தோம். இவற்றிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறாரே, காப்பாற்றியிருக்கிறாரே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி அடையாளமாக நாம் மற்றவர்களுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை எடுத்து நிறுத்துகிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையை சற்று பின்னிட்டு பார்ப்போம். ஆண்டவர் எத்தனை அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். நீ முழு விசுவாசத்தோடும் உடன்படிக்கை பெட்டியை உன் தோளில் சுமந்து கொண்டும் செல்லும்போது உன் கால்கள் தண்ணீரில் பட்டவுடன் ஒரு மாபெரும் அற்புதம் நிகழும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கடக்க முடியாத சில ஆறுகள், தாண்ட முடியாத சில தடைகள் உன் வாழ்க்கை பாதையில் குறுக்கிடலாம். உன் விசுவாசம் தடைகள் என்ற சோதனை கூடத்தில் சோதிக்கப்படுகிறது. தைரியமாக உன் கால்களை எடுத்து வை, தயங்காதே, தியங்காதே. ஆண்டவர் உன்னோடே கூட இருக்கிறார். தைரியமாக புறப்படு, வெற்றி உனக்கு நிச்சயமாய் உண்டு. எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களை உமக்கு சொந்தமாக்கும்படியாக தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளுக்காய் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ரட்சிப்பின் அடையாளங்களாக அற்புதங்களாக இந்த உலகத்திலே காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, யோர்தானினுடைய அந்த கற்கள் நினைவூட்டுகிறதை போன்று சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் நீர் ஒருவரே எங்களுக்கு கொடுத்தீர் என்பதை எங்களுடைய சந்ததியாருக்கு அறிவிக்க நாங்கள் வெகு ஜாக்கிரதையாக இருக்க தேவரீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.